ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் குடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் தாய் தந்தை இல்லையோ, அதே மாதிரி தாத்தா, பாட்டி யாரெல்லாம் இல்லையோ அவர்களை நினைத்து நம்ம என்ன பண்ணணும்னா தர்ப்பணம் குடுக்கணும். தர்ப்பணம் எங்க குடுக்கணும் அப்படின்னா, ஓடுகின்ற நதிக்கரை, ஆற்றங்கரை இது மாரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா தர்ப்பணம் குடுக்கணும். நீர் தொடர்புடைய இடங்கள். ஸோ குளக்கரை தேங்கிய இடத்துல குடுக்கிறத விட, ஓடுகின்ற நீர்ல தர்ப்பணம் குடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்ப்பணம் எந்த நேரம் குடுக்கலாம் அப்படின்னா, சூரிய உதயத்திற்கு பிறகு நம்ம குடுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியனையும் நம்ம சாட்சியாக வைத்து தர்ப்பணம் குடுக்கணும். அப்ப எவ்வளோ நேரம் வரைக்கும் குடுக்கலாம் அப்படின்னா, 12 வரை. நண்பகல் 12 மணி வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த தர்ப்பணத்துக்கான சூரிய உதயத்திலிருந்து மதியம் 12 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரமாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாரி தர்ப்பணம் குடுத்த பிறகு அந்த பிண்டத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆற்றங்கரையில நம்ம என்ன பண்ணுவோம்னா கரைச்சிருவோம். ஸோ இந்த கரைக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மீன்கள் அந்த உணவை எடுத்துக்குது. அப்ப இந்த மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீன ராசியை குறிக்கக்கூடியது. மீன ராசி மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் மோட்சம் அடையக்கூடிய பாவம் தான் 12ஆம் பாவம். அப்ப இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்த தான் இந்த 12ஆம் பாவம் உணர்த்துது. அப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த நீரிலே நீரின் வடிவாகவே, மீன்களின் வடிவாகவே என்ன ஆகுதுன்னா, பெருமாளுடைய பாதத்தை சரணடைகிறார்கள், மோட்சம் அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 12ஆம் பாவம் விளக்குகிறது.